அரசு எழுதி கொடுக்கும் உரையை வாசிப்பது மட்டும்தான் ஆளுநரின் கடமை எனவும் கடமையாற்ற தவறிய ஆளுநர் RN ரவிக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் அப்பாவு. அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்ட விவகாரத்தை அவை உரிமை மீறல் குழுவுக்கு அனுப்பி வைப்பதாகவும் சபாநாயகர் அப்பாவு சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அரசு எழுதி கொடுக்கும் உரையை வாசிப்பது மட்டும்தான் ஆளுநரின் கடமை எனவும் கடமையாற்ற தவறிய ஆளுநர் RN ரவிக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் சபாநாயகர் அப்பாவு சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். தமிழக சட்டப்பேரவையில 6ஆம் தேதி அன்று ஆளுநர் உரையை புறக்கணித்து சென்ற அன்று ஆளுநர் ஒரு பதிவை தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல மேற்கொண்டிருந்தார். அந்த பதிவு தொடர்பாக சபாநாயகர் தற்போது ஒரு விளக்கத்தை அவையில வழங்கியிருக்கிறார். விளக்கம் மட்டுமல்லாமல் ஆளுநருடைய நடவடிக்கைக்கு கண்டனத்தையும் சபாநாயகர் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு முறையும் ஆளுநர் உரை நிகழ்த்தப்படும் போது நேரலை செய்வது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் அன்றைய தினம் வழக்கமாக நேரலை செய்யக்கூடிய டிடி பொதிகை தொலைக்காட்சியிடம் இருக்கக்கூடிய அந்த நேரலை செய்யக்கூடிய சாதனத்தினை நாங்கள் பல முறை கேட்டோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் அதனை தருவதாக அவர்கள் உறுதியளித்த பிறகு அதை மறுத்து வருகிறார்கள். இந்த முறை அவ்வாறு அவர் செய்யக்கூடாது என்பதால் அதற்கான அனுமதியை நாங்கள் வழங்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். இருந்தும் ஆளுநருடன் டிடி மற்றும் பொதிகை தொலைக்காட்சியினுடைய ஒளிபரப்பு சாதனங்கள் வந்தபோது அதனை முன்கூட்டியே நாங்கள் ஆளுநர் இதன் மூலமாக விஷயங்களை ஒட்டியும் ஒளிபரப்பக்கூடும் என்பதனை முதலமைச்சர் கணித்ததனுடைய அடிப்படையிலேயே அதனை நாங்கள் முன்கூட்டியே அதற்கான அனுமதியை மறுத்திருக்கிறோம் என்று சபாநாயகர் தன்னுடைய விளக்கத்தின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக அவர் தெரிவித்தது எக்ஸ் தளத்தில் தேசிய கீதம் தொடர்பாக ஒரு கருத்தையும் ஆளுநர் பதிவிட்டு நீக்கியிருந்தார் என்றும் ஆளுநர் சட்டமன்றத்தில் உரையாற்றிய நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. அதோடு மட்டுமில்லாமல் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இதனை முறையாக தவறாமல் நாங்கள் செய்து வருகிறோம் என்பதனை சபாநாயகர் தெரிவித்திருந்தார். நேரலையை பொறுத்தவரை வினாக்கள் விடைகள் நேரம் தொடங்கி முதலமைச்சருடைய பதிலுரை என படிப்படியாக நேரலை செய்து வருகிறோம். ஆனால் ஜனநாயகத்துடைய மாண்பே கெட்டு போவது கூட ஆளுநர் மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த பதிவு என்பது ஏற்க தகுந்தது அல்ல என சபாநாயகர் தன்னுடைய கருத்துல தன்னுடைய விளக்கத்தில நேரடியாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இதற்கு அந்த பதிவில் அவர் குறிப்பிடும் போது ஆளும் அரசு அவர்களுக்கு தேவையானதை வெட்டி ஒட்டி ஒளிபரப்புகிறார்கள், மக்களிடையே ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துகிறார்கள், அதற்கு ஊடகமும் துணை போகிறது என்பன போன்ற ஒரு கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்து உரிய விளக்கத்தினை அளிக்கக்கூடிய சபாநாயகர் ஆளுநருடைய செயல்பாடுகளை கண்காணித்த பிறகுதான் நாங்கள் அவர்களுக்கான ஒளிபரப்பு சாதனங்களை அனுமதிக்க மறுத்தோம் என்றால் அதனை அவர் தவறாக பயன்படுத்த கூடும் என்ற ஒரு காரணத்தினால் என்ற ஒரு விருப்பத்தையும் தெரிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அன்றைய தினம் பிரதான எதிர்கட்சியான அதிமுக பதாகைகளுடன் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கான பதாகைகளை அவர் வைத்திருந்தாலும் கூட ஆளுநருக்கு எதிராக தான் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று ஆளுநர் நினைத்திருக்க கூடும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இது போன்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் தேசிய கீதம் புறக்கணிக்கப்பட்டதாக ஆளுநர் தன்னுடைய எக்ஸ் பதிவுல பல முறை பதிவிட்டு அதனை நீக்கி இருக்கிறார். இருப்பினும் ஜனநாயகத்தினுடைய மாண்பை காக்கக்கூடிய வகையில 100 ஆண்டு கண்ட இந்த சட்டப்பேரவையினுடைய மரபுகளை காக்கக்கூடிய வகையில் தான் நாங்கள் செயல்பட்டிருக்கிறோம். ஆளுநருடைய இத்தகைய செயல்பாடு இந்த சட்டப்பேரவை முழுமையாக கண்டிக்கிறது. இவர் காலங்களில் இது நடைபெறாமல் இருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம் என்பன போன்ற கருத்துக்களை விளக்கங்களாக சபாநாயகர் தற்போது வழங்கியிருக்கிறார். கற்பகம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா. you